ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, யூசர் நேம் எப்படி ஃபேஸ்புக்கில் எடுக்கலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணால் நமக்கு இந்த இடத்துல செட்டிங்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை டச் பண்ணோம்னா நமக்கு ஓப்பன் ஆகும். இப்போ நம்மளோடது see more in accounts privacy see more in accounts senders அந்த இருக்கா, அதை டச் பண்ணணும். டச் பண்ணால் இப்போ ப்ரொஃபைல்ஸ் காமிக்க பாருங்கள். இதை நம்ம டச் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல ஃபேஸ்புக் இருக்குது, என்னோடய இன்ஸ்டாகிராமும் இருக்குது. சரிங்களா, இப்போ நான் என்னோடய ஃபேஸ்புக்கை நான் ஓப்பன் பண்ண போகிறேன். இப்போ நான் நேம் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு கீழே யூசர் நேம் இருக்கு பாருங்கள். அதை டச் பண்ணுங்கள். அதில் யூசர் நேம் இருக்கும். ஓகேங்களா, இதுதான் நம்மளோட யூசர் நேம். சரிங்களா, ஃபேஸ்புக்கில் உள்ள யூசர் நேம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சப்போஸ் வேறு ஒரு நேமில் வச்சுருக்கீங்க அப்படின்னா, எடிட் பண்ணதாக இருந்தால் உள்ளே போயிட்டு எடிட் பண்ணலாம். அது எப்படின்னு சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, இப்போ என்னோடது உமா கணேசன் இருக்குது. நான் அதை டெலீட் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு பாருங்கள், நான் டெலீட் பண்ணுறேன். ஏன்னா நமக்கு இதில் க்ரீன் கலரில் வரணும் அந்த டிக் மாதிரி. அப்போ தான் நமக்கு அக்செப்டிவ் ஆகும். இப்போ நான் பாருங்கள், நான் இதில் வேறு ஒரு சிம்பிளாக ஒரு நேம் கொடுக்குறேன், என்னோடய நேமு. ஆனால் அதில் அக்செப்ட் ஆகாது. பாருங்கள் இந்த நேம் உங்களுக்கு நாட் அவைலபிள்னு சொல்லி வருது. ஓகேங்களா, இப்போது நம்ம இப்படி இருந்துச்சுன்னா நமக்கு அக்செப்ட் ஆகாது. ஓகேவா, நம்ம இப்போ அது எது அவைலபிளாக இருக்கோ அது மாதிரி கொடுத்துட்டோம்னா இந்த இடத்துல டிக் கலரில், அதாவது க்ரீன் கலரில் வந்துடுச்சுன்னா ஓகே ஆகிட்டுன்னு அர்த்தம். சரிங்களா, இதுக்கப்புறம் நான் டன் கொடுத்துடலாம். இப்போ டன் கொடுத்துட்டோம்னா நமக்கு அது சேவ் ஆகிரும். சரிங்களா, சேவ் ஆன பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கள், திரும்ப ஃபுல்லாக வெளியில் வந்துடுங்க. சரிங்க, இதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில் வரணும். வெளியில் ஸ்ட்ரெயிட்டாக மெயின் பேஜ் ஹோம் பேஜுக்கு போகணும். சரிங்களா, இப்போ ஹோம் பேஜுக்கு போகும்போது உங்களுக்கு அதில் அந்த சர்ச் பாக்ஸ் மாதிரி மேலே ஒரு இருக்கு பாருங்கள், அதை டச் பண்ணணும். இப்போ அதில் போயிட்டு இப்போ என்னோடய யூசர் நேம் இருக்குது பார்த்திங்களா, அதை நான் கொடுக்குறேன். இப்போ நான் என்னோடய யூசர் நேம் கொடுத்தோன்னே பாருங்கள், இப்போ அதில் ஆட் ஆகும் பாருங்கள். இப்போ அது சர்ச் பண்ணுது, என்னோடய யூசர் நேம் எதுன்னு காமிச்சு. இப்போ நான் என்னோடய யூசர் நேமை டச் பண்ணோன்னா எனக்கு அதில் ஷோ ஆகும் என்னோடய யூசர் நேம். இந்த பாருங்கள், இது என்னோடய ஐடி எல்லாம் யூசர் நேம் போட்டு பாருங்கள். ஆக்டிவ் உமா கணேஷ் 8124 வருதா, இதுதான் என்னோடய யூசர் நேம். சரிங்களா, இப்படி தான் நம்ம இதில் போயிட்டு யூசர் நேம் எடுக்கணும். சரிங்களா, தெரியலனாலும் பாருங்கள், என்னோடய வீடியோ பார்த்துட்டு பொறுமையாக பண்ணுங்கள். இது இப்படி தான் ஃபேஸ்புக்கில் நம்ம எடுத்து நம்ம மெயில் பண்ணணும். சரிங்களா.